안녕하시라 சரங்கேமடி ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம ரெட் லைன் பார்ட் 3 பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் படம் வச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் படம் வரைக்கும் பார்த்தோன்னா, தயாங் வந்து உங்ககிட்ட ரொம்ப கத்திருப்பான், உங்களோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அவனை செம்மையாக திட்டிருப்பீங்க, உன்னால தான் மேட்சஸ்லாம் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கடுப்பில் போயிருப்பான். அப்போ ஷேக்கி வந்து அந்த மேட்ச்சில் தோற்றதுக்கு இவன் காரணம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. தட்ஸ் என்எஃப் ஜேகே, என்எஃப் ஓகேயா? நீ உன் ஃப்ரெண்டை டிஃபைன் பண்ணுறத முதல் நிறுத்து, சரியா? நான் டிஃபைன் பண்ணல, அதான் உண்மை. ஏய் சுண்டல் மாதிரி பண்ணாதடி, சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? என்ன சொல்லு? எப்படியும் அவனுக்கு ஏற்ற மாதிரி பேச போகிற நீ, அதானே? அவன் மேலே நான் கோவப்படக்கூடாது, அவன் ஃப்ரெண்டை யாரும் தப்பாக சொல்லக்கூடாது, அதானே உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் ரேஸ் இன்ஜினியர் தான். இவனை பற்றி இவ்வளோ சொன்னியே, அவரை பற்றி ஏதாவது கேட்டியா? நீ அவரை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை, அவன் நல்லா விக்டம் மாதிரி நடிச்சிட்டு போயிட்டான். அதனால தான் யாரும் கேட்கல, யாரும் கண்டு. அன்றைக்கி நடந்தது எல்லாமே பிளான்டு, எல்லாமே பண்ண பிளானா? ஆமாம். ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அந்த ரேஸ் இன்ஜினியர் அவரோட வீட்டுக்கு போகிறாரு, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அவரோட பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறாரு. ஜானட் எங்கே இருக்க நீ? இங்கே பாரு, அப்பா வந்துட்டேன் பாரு. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே மேலே அவளோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ அவளோட ரூம்குள்ளே அவர் மாதிரி தனியாக உட்காந்துட்ருக்கா. இவர்கிட்ட போயிட்டு, ஜானட் என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? அப்படியே திரும்பி அவரை பார்க்குறா. அவரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக டார்க்காக இருக்குது. ஜானட் என்னாச்சு உனக்கு? அழுதியா? எதுக்கு அழுத? இப்படி ஷூ முகம் ஃபுல்லாக செவந்திருக்கு, இங்கே வா நீ அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு அப்படியே என்னன்னு சொல்லிட்டு இப்படி செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கா. ஜானட் என்னாச்சு? யாராவது எதாவது சொன்னாங்களா? காலேஜ் ஏதாவது ப்ராப்ளமா? அவள் இல்லைன்னு தலையாடுறா. ஸோ அவர் வந்துட்டு அவளோட சின்ன பிடிச்சி லிஃப்ட் பண்ணி அவரை பார்க்க வச்சு, என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லு, நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ அப்படியே திரும்பி முறைக்கிறா. ஜானட் நீ சால்வ் பண்ணிடுவியா? என் ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணிடுவியா? சால்வ் பண்ணிடுவியா நீ? நீ பண்ணிடுவேன். ஓகே இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பண்ணுறா. அவங்க அப்பாவும் அவரோட ஹேண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீ போகிறல்ல, அங்கே ஒரு பையன் இருப்பானே, அவன் பேர் கூட தயாங் த ஈகிள். அவன்தான். அவனுக்கு கூட இன்னும் உனக்கு புரியலையாப்பா? இன்னும் வேறு பேர்லாம் சொல்லுவாங்க, இரு நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்போ ஒரு பயந்துட்டு அவர் பொண்ணு அப்படியே கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜானட் ஒன்றும் இல்லைடா, என்னாச்சு உனக்கு? எல்லாம் சரியாக போயிடும். நீ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு. அப்பா கூட இருக்கேன்னா? இல்லைப்பா, எனக்கு அவன் வேணும். நான் 7 வருஷமாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தெரியுமா? அவன் அந்த ஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. 7 வருஷமாக எனக்கு அவன் வேணும்ப்பா. எனக்கு அவன் மட்டும் போதும். அவன் இருந்தானா நான் சந்தோஷமாக இருப்பேன். எவ்வளோ சந்தோஷமானா, நான் வந்து நான் அவன் கூடயே தான் இருப்பேன். அவன் என்ன சொன்னாலும் செய்வேன். நான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பேன்ப்பா நான் அவன் கூட. பா எனக்கு அவன் வேணும். அவ்வளோதான். எனக்கு வந்து தயாங் வேணும். தயாங் எனக்கு வேணும். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீ வந்து நீ அவன் கூட தானே இருக்க? அப்பா நீ அவன் கூட தானே இருக்க அப்படின்னு பட்டுன்னு எஞ்சிக்கிட்ட வரா. அவனை எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அவனை நான் ஒரு தடவை பார்த்து நான் பேசுகிறேன். நான் பேசினா அவன் வாங்கிடுவேன். எனக்கு நீ என்ன பாரு, நான் அழகாக இருக்கேன்ல, நான் அவனுக்கு செட் ஆகல. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்தி படுக்க வச்சு தூங்க வச்சிடறாரு. தூங்க வச்சுட்டு டாக்டருக்கெலாம் கால் பண்ணி ரொம்ப அவளை செக்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அதுக்கு அடுத்த நாள் அவர் அப்படியே ஒர்க்குக்கு வராரு. அவர் ஒரு மாதிரி ஒழுங்காக அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் ரொம்ப டல்லாகவே இருக்கார். ஸோ தயாங்க்கு தானே இவர் வந்து கைட் பண்ணணும். ஒழுங்காக கைட் பண்ணாதனால தயாங் வந்துட்டு அவர்கிட்ட வந்து, உங்களுக்கு தான் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை தயாங், நீ போ, உனக்கு டைம் ஆகுது, நெக்ஸ்ட் ரெடியாகு. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நீங்கள் ஒழுங்காகவே ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த இடத்துல நீங்கள் தப்பாக கமெண்ட் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு மேலே அவரால் முடியல. ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ தயாங் வந்துட்டு அப்படியே சைடில் உட்காந்துட்டு, அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளோ ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறாரு. தயாங் வந்துட்டு, சீக்கிரமாக சரியாக போயிடும், நீங்கள் அதே நினச்சிட்டு இதில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்கள் வேலைக்கு தான் ப்ராப்ளம் வரும்.
அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போக போகிறான். நில்லு. தயங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். அவர் ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்காரு. ஸ்டாப் ஆகி திரும்பி அவரே பார்த்துட்ருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால் தான் என் பொண்ணு அப்படி இருக்கா. என்னால் போயிட்டு ஹாஸ்பிட்டலாக அவளை கூட்டிகிட்டு அலைய முடியாது. அதோட சொல்யூஷன் நீ மட்டும்தான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. சரியா? நான் நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு வரேன். அவகிட்ட பேசு. அவள் சரியாக போயிடுவா. எப்படியும் யாராச்சும் ஒருத்தவங்களை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுவல நீ. அது என் பொண்ணாக இருக்கட்டும். உன் முகத்தை பார்த்து விடுற பொண்ணுங்க யாருக்கும் உன்னோட கேரக்டரை பற்றி தெரியாது. ஸோ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது. நாளைக்கு நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். தயங்க ஒரு மாதிரி கொஷினபுளாக அவரே பார்த்துட்ருக்கான். இல்லை எனக்கு புரியல. உங்கள் பொண்ணுக்கு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுற வேலையை பாருங்கள். என்ன அவள் தலையில் கட்டி வச்சு இந்த மாதிரி தான் லூசுத்தனமாக யோசிக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒழுங்காக சொன்னதை செய்யுங்க. ஏதாச்சும் அப்பா பாசத்தில் ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எந்திரிச்சு வந்துடுவான். ஸோ அந்த ரேஸ் இன்ஜினியருக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. அவங்க பொண்ணு பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க ஒய்ஃபை இறந்துருப்பாங்க. ஸோ அவருக்குன்னு இருக்கிறது அவங்க பொண்ணு மட்டும்தான். அவரோட பொண்ணு சந்தோஷமாக வச்சுக்க என்ன வேணால் பண்ணலான்ற முடிவில் தான் அவர் இருக்கார். நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு தயாங்க பார்க்கறதுக்காக வராரு. இங்கே ஜேகேவும் தயாங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. தயாங், நீ எதுவும் நினைக்காதானே, அதெல்லாம் சரியாக போயிடும். ஏதோ அப்பா பாஸ்ட்டில் பேசிட்டாங்க, நடந்து கரெக்டாகிடுவானே. நீ ரொம்ப மண்டே போட்டு இதுக்குன்னு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். ஸோ 2 பேரும் நிற்கிறாங்க. தயங்கும் பார்க்குறான். பட் அவ்வளோவா எதுவும் அவன் ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த பொண்ணு இருந்துட்டு தயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பா பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறா வெக்கப்பட்டுக்கிட்டே. அதெல்லாம் பார்த்து ஜேகே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்கான். தயங், இதான் என் பொண்ணு ஜானட். எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? மேரேஜ் ப்ரப்போசல். நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. அவள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா. நான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐ வார்ன் யூ, ஒழுங்காக போயிரு. அப்புறம் அதுக்கு அடுத்து நடக்கிறத பற்றி என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. தயாங், நீ என்ன வேணால் பேசிக்கோ, என் பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டி, சரியா அப்படின்னு ஜேனட்டை கூட்டிகிட்டு தயாங்கிட்ட வராரு. தயாங் அப்படியே சைடில் போயிட்டு ஜேகே கூட நின்றுக்கிறான். யோ, அப்பா மாதிரியே பண்ணிகிட்ருக்க, என்ன வேலை இது? பொண்ணையே கூட்டி கொடுத்துட்ருக்க நீ. கம்மனு ஜேகே, நீ 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 எதுவும் பேச வேணானே. இது எனக்கும் இவனுக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் இருக்க விஷயம், நீ வராத. ஸோ ஜேனட் போயிட்டு தயாங் பக்கத்தில் நிற்கிறா. அப்படியே தயாங்க திரும்பி பார்க்குறா. தயாங் பார்க்கவே இல்லை. அப்பா 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 தயாங்ப்பா, ஐயோ அப்பா அப்பா தயாங்ப்பா அப்படின்னு அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ண வரா. அவள் பட்டுன்னு கையை உதறிட்டு வேகமாக நடந்து போகிறான். ஜேனட் இருந்துட்டு பின்னாடியே போகிறா. அப்போ தயாங் திரும்பி, இங்கே பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அது புரியுது. ஆனால் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? உனக்கு வராச்சும் நல்ல பையன் கிடைப்பான், இந்த மாதிரி சிறு மூஞ்சா இல்லாமல், புரியுதா? ஒழுங்காக உங்கள் அப்பா கூட போயிரு. உங்கள் அப்பாவை இந்த மாதிரி லூஸு மாதிரி பேச வேணான்னு சொல்லு. என் பின்னாடி மறுபடியும் வராது, உனக்குலாம் நடிசவு கிடையாது, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். இப்போ ஜேனட் ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா வேகமாக ஓடி வந்து ஜேனட்டை திருப்பி, ஜேனட் ஜேனட் என்னடா என்னடாச்சு, என்ன பாரு என்ன பாரு, அப்பா பாரு. அப்பா அப்பா ஜேனட் அப்பா அப்பா அவன் என்ன வேணாம் சொல்லிட்டான்ப்பா. நான் அவனுக்கு வேணாம்மா, நான் நான் அவனுக்கு வேணாமாப்பா. என்னை பார்த்து எப்படிப்பா இருக்கு? நான் அவனுக்கு வேணாமாப்பா. ஜெனட் ஒன்றும் இல்லை, அவன் உனக்கு தான். நீ நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத. இப்போ ஃபஸ்ட் என்ன பாரு, அப்பா பாரு, என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு ஆசைப்பட செஞ்சுருக்கேன்ல. நீ நீ ஆசைப்பட்டுட்ட, நான் உனக்காக செய்கிறேன், புரியுதா? பா இது 5 ரூபா 10 ரூபா பொம்மை இல்லைப்பா. அவன் மனசுப்பா. அவனுக்கு என்ன பிடிக்கல, அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு என்ன பிடிக்கல. நான் இவ்வளோ வருஷம் லவ் பண்ணது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. நான் டோக்கியோவில் இருந்தப்போ இவனை பார்த்து தான்ப்பா வளர்ந்தேன். நீங்கள் டெய்லி கால் பண்ணுவீங்க, ஆனால் உங்களை விட போகிறானே அவனை தான் பார்த்துட்டு இருந்தேனா. எனக்கு அவன் வேணும். இப்போ அவன் எனக்கு இல்லைல்ல, எனக்கு இப்போ அவன் இல்லை. அப்பா நான் கொரியா வந்ததே அவனுக்காக தான். ஒரு வாரத்தில் எல்லாமே மாறிடுச்சு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வரப்போ
எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? எங்கள் அப்பா வந்து அப்பா அவனுக்கு நான் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறா. இவரும் பின்னாடியே ஓடி போகிறாரு. அப்படியே வேகமாக ரோட் சைட் பார்த்து ஓடி போகிறா. ஒரு ட்ரக் வந்துடுச்சு. அவங்க அப்பா கண்ணு முன்னாடி அப்படியே இறந்துடுறா. ஸோ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் ஜேகே இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் பர்சனல் வெஞ்சன்ஸ். அதனால தான் அவர் அந்த இடத்துல தப்பாக வேற சொன்னார். அதுவும் அந்த இடத்துல சொன்னால் அவனால் தப்பிக்க முடியாது. இதில் தயங்கோட தப்பு எதுவுமே இல்லை. இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கோவமாக போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அப்படியே உட்காந்துருக்கீங்க. இவன் கல்நெஞ்சக்காரன்னு நினச்சா இவன் என்ன அஷோ இப்போ நான் எப்படி அவன் மூஞ்சில் முடிக்கிறது? ஐயோ, பேசாமல் ஜேகேக்கிட்டே கேட்கலாமா அவன் ஏன் இப்படி இருக்கான்னு? சிரிக்கவே மாட்டான். ஏதோ ஒன்று வயன். ஆனால் இப்போ நீ சாரி கேட்டாகணும். தப்பு பண்ணியிருக்க, சாரி கேட்கணும் அப்படின்னு தயங்க தேடி தான் போகிறீங்க. அவன் ஸ்டிமுலேஷனில் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் போய் அவன் பக்கத்தில் நின்றுட்டு தயங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தயங், சாரி தயங், ஒரு 2 நிமிஷம் பேசணும் வரியா? ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். தயங்க நான் மன்னிச்சிரு தயங், எனக்கு எதுவும் தெரியாது புரியுதா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எனக்கு கடைசி ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நான் பேச முடியும். எனக்கு புரியுது உனக்கு எப்படி இருந்திருக்கும்னு. சாரி. அப்படியே அந்த ஸ்டிமுலேஷன் வின் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். உங்ககிட்ட அப்படியே வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியறதுக்கு முன்னாடி பேசினா இந்த மாதிரி தான் வந்து அட்டாச்சு கெஞ்சிக்கிட்டு நிற்கணும். மன்னிச்சிருன்னு புரியுதா? சாரி, நான் சொன்னது தப்பு தான். இருந்தாலும் என் ஸ்ட்ராட்டஜி நீ குறை சொல்லியிருக்கக்கூடாது. அகெயின் ஆரம்பிக்காத. போ. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டியா? இங்கே பாருதான், உங்ககிட்ட கொஞ்சம் பேச தான் வந்தேன். பேச முடியுமா முடியாதா? ஸோ அவன் அப்படியே அங்கே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறான். குட்டியாக ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அது வந்து அவனுடைய பழைய ரேஸ் இன்ஜினியருக்கும் அவனுக்கும் இருந்த பிரச்சனையை பற்றி ஜேகே சொன்னான். அண்ட் அது எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம் எனக்கு புரியுது. அவன் அதுக்காக திட்டாத. அப்புறம் அது என்ன தான் பாஸ்ட்டாக இருந்தாலும் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இவன் எப்படி பார்க்குறான்? எனக்கு கவனிக்க சொன்னது தப்பாக போச்சே. இவன் கண்ணை பார்த்து பேசவே முடியல. என்ன? இல்லை, அதான் நம்ம கொஞ்சம் ஒரு டிசிஷனுக்கு வரலாம். நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத கேட்குறேன். ஓகே, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம். டீல்? எனக்கு நான் யார் சொல்கிறதையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பட்டுன்னு கோவம் வந்தது. நீங்கள் பட்டுன்னு போயிட்டு அவன் காலரை பிடிச்சி, டேய் என்னடா எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்க உங்ககிட்ட? எப்போ பாரு மூஞ்சி இஞ்சி தனக்கு குரங்கு மாதிரி வச்சுட்ருக்கேன். எனக்கு என்னதான் பிரச்சனை? இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ கேட்குற, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு திரும்புறீங்க. அவன் பட்டுன்னு கடுப்பாக்கி எந்திரிச்சு நீங்கள் பிடிச்ச மாதிரி அவன் உங்களோட ட்ரெஸ் பிடிச்சி அப்படியே எடுத்து வாலில் லாக் பண்ணுறான். அவன் ஷர்ட் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் அவன் காலரை அழகாக கிராப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கனால அவன் கிராப் பண்ணும்போது அவனுடைய ஹேண்ட் உங்களுடைய ஸ்கின்னாக டச் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் பாரு, தேவையில்லாமல் டச் பண்ணுற வேலை வச்சுக்காத. அதே மாதிரி யார் சொல்கிறதையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு கோஆர்டினேஷன் வேணும்னா நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறன்றது தான் இருக்குது. நான் இஷ்டத்துக்கு தான் ஓட்டுவேன். உன் கமெண்ட்ரி நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, புரியுதா? நான் இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். அப்படியே பட்டுன்னு கையெடுத்துட்டு பின்னாடி போய்கிட்டே அவங்க கண்ணை பார்த்து, டச் பண்ணதுக்கு சாரி. எனக்கு கொடுத்த மாதிரி திருப்பி கொடுத்து தான் பழக்கம். சாரி அப்படின்ட்டு போயிடுறான். உங்களுக்கு அவன் பேசினது எதுவுமே மண்டையில் ஓடவே இல்லை. அவன் ஒரு மாதிரி கோவமாக ஏதோ பேசினா, அவங்கக்கிட்ட வந்து பேசினான்றது மட்டும்தான் அவங்க மண்டைக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு எவ்வளோ திமிரு அந்த பையனுக்கு. இங்கே பாருவன், அவன்கிட்ட ஒர்க்கை தவிர எந்த இடத்துலையும் வச்சுக்காத. ஆனால் ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிடுறீங்க. ஸோ ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க ஜோஷி கூட தான். இன்றைக்கி நீ சமைக்கணும், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு அவள் போயிட்டு படுத்துக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சமைக்க போகிறீங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ யார்? தயங். என்னது தயங் நீயா? ஹலோ. என்ன இவன் கால் பண்ணியிருக்கான்? சொல்லு தயங். என்னது, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? இல்லை, என் மேனேஜர் என் நம்பர் உனக்கு தர சொன்னார், அதான். ஓகே தயங், நான் அது ஆக்சுவலி ஆல்ரெடி உன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன்.
வித்தவுட் மை பெர்மிஷன். எக்ஸ்கியூஸ் மீ ரேசர் சார், நான் உங்கள் ரேஸ் இன்ஜினியர். உங்கள் நம்பர் கூட என்கிட்ட இல்லைனா எப்படி? உன் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. உன் பெர்மிஷனோட இருக்குது. போய் உன் கம்பெனி கேளு, ஓகேயா? என்கிட்ட ஏறாத. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். நீங்கள் வந்துட்டு ஜேகே சொன்னதே யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த டைமில் ஜோஷி வந்துட்டு, ஹே என்னவா என்ன இவ்வளோ நேரமாக சமைச்சிட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லடி, டூ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங்கில் வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. ஜோஷி அதை கவனிச்சிட்டு, மேடம் எதுவும் யோசிச்சுட்ருக்கீங்க, என்னென்னு சொன்னால் நானும் கொஞ்சம் யோசிப்பேன்ல. இல்லை இல்லை ஜோஷி, அது சொல்லு, எது வேணாலும் சொல்லு. இல்லை தயங்க்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல லாஸ்ட்டாக? ஆமாம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அவன் கேட்காதனால. இல்லை அது அவன் ப்ராப்ளம். அது இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எது வேணா பண்ணுறேன் சொல்றி. எனக்கு நீ அந்த ரேஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். எதுக்கு பண்ண? எனக்கு அங்கே என்ன மிஸ்டேக்னு தெரியணும். ஓகே, அதான் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கல்ல. நீ ஒரு தடவை பண்ணேன் ஜோஷி, எனக்காக பண்ண. சரி சரி கத்தாத, நான் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் உனக்கு தரேன். இப்போ நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அப்படியே போயிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து ஜோஷி அந்த ரேஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி ஜோஷி வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் டேட்டா அனலிஸ்ட். அதாவது அந்த ரேஸோடைய ஒரு மூவியும் வந்து அவங்க தான் ட்ராக் பண்ணுவாங்க. லைக் அந்த டிரைவர் வந்து எந்த இடத்துல பிரேக் போடுறாங்க, எந்த டைமில் போடுறாங்க, அந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ரேஸ் வச்சு அகெயின் அவள் வந்து அது எல்லாத்தையும் ரீரைட் பண்ணுறான். எல்லாம் கரெக்டாக இருக்குது, கேட்டதுக்கு தயாங்க தான் தப்பாக பண்ணிட்டான்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுங்க? அவளை எப்படி கூட்டு சொல்லலாமா? இல்லை வேணாம். இல்லை சொல்லலாம். ஜோஷி இன்னொரு டைம் செக் பண்ணு அப்படின்னு அகைன் செக் பண்ணுறா. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது தயாங் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா இது, அவன் கரெக்டாக சொன்னோடனே தான் செஞ்சுருக்கான். ஆனால் அப்புறம் இதுக்கு இந்த டர்னிங்கில் சொன்னார், தப்பாச்சே. அப்போ தயாங் மேலே உண்மையாக தப்பு இல்லையா? ஓ மை காட், இது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவள் வந்து உங்களை எழுப்புறான். ஸோ நீங்கள் அப்படியே எந்திச்சு உட்காடுறீங்க. இப்போ ஜோஷி வந்துட்டு, அந்த ரேஸில் தயாங் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அவன் கரெக்டாக தான் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஈவன் எல்லாமே உடனே பண்ணியிருக்கான், சீக்கிரமே பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்போ ஜோஷி வந்துட்டு, என்னாச்சு, எதுக்கு இப்போ செக் பண்ண சொன்னேன்? இதனால தான் எனக்கு தெரிஞ்சுது, இருந்தாலும் ஏன் செக் பண்ணோம் இதை நம்ம? இப்போ நான் தயாங்க்கு அதை அவனை சொல்லி நான் நிறைய திட்டிருக்கேன்டி இதை வச்சு. ஆமாம், வீட்டு நாளைக்கு போய் ஒரு சாரி சொல்லிக்கலாம். இல்லை இது தப்பு தானே? அவர் இவ்வளோ பெரிய க்ரைம் பண்ணிவிட்டு அவர் கேஷுவலாக நார்மலாக இருக்கார். இது தப்பு. அவர் இந்த ப்ரொஃபஷனுக்கே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. நான் கேஸ் போட போகிறேன். என்னது? பையன், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன பேசுகிற நீ? இல்லை ஜோஷி, நான் கேஸ் போட போகிறேன். இது தயாங்காகன்னு நான் சொல்லலை, நான் என் ப்ரொஃபஷனுக்காக கேஸ் போட போகிறேன். அவர் பண்ணது தப்பு. அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் அதுக்குன்னு நீ 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 அந்த இடத்துல கூட கிடையாது. நீ கேஸ் போட்டதுனால இங்கே பாரு ஜோஷி, இப்போது தயாங்க்கு நான் தான் ரேஸ் இன்ஜினியர். ஸோ அதை வச்சு நான் எதாவது கிளைம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு தெரியல, எனக்கு இது சும்மா விடணும்னு தோணலை. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஜோஷி அப்படியே கன்வின்ஸ் ஆகிடுறா. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் நேராக கேஸ் ஃபைல் பண்ணலான்னு தான் போகிறீங்க. ஏன் நல்லா யோசிச்சுக்கோ, உண்மையாக கேஸ் போட போறியா? ஆமாம் ஜோஷி, போட போகிறேன். எனக்கு தெரியல, எனக்கு இது போடணும். இது தப்பு தானே, அவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு நீ கேஸ் போட்டு நான் போட போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேஸையும் போயிட்டு ஃபைல் பண்ணிடுறீங்க. ஸோ தயாங்க்கு கால் போகுது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. பிகாஸ் அவன் தான் அதில் விக்டம் இல்லையா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? கேஸ் இல்லை, நான் எதுவும் ஃபைல் பண்ணல. ஸோ கொஞ்ச நேரம் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு பட்டுன்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, யாரை கேட்டு கேஸ் ஃபைல் பண்ண நீ? இல்லை தயாங், அவர் பண்ணது தப்பு. ஸோ
அவர் உனக்கு என்ன பிரச்சனை அதனால்? தயாங் இங்கே பாரு, நீ எது கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிக்கல. அவர் அந்த ப்ரொஃபஷனுக்கு ப்ரொஃபஷன் சொல்லிட்டுருக்காத. இதில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கேன். என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை பற்றி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதில் நான் தான் இன்வால்வ் ஆகிருக்கேன். என்ன தான் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீ அந்த இடத்துலே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட. கத்தாத தயாங். நீ யாரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது? ஒழுங்காக கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வந்துடு. ஓகே, என்னால் முடியாது, நான் வாங்க மாட்டேன். தயாங் நீ இப்படி ரூடாக கற்றுனாலும் உனக்கு இன்னமும் நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்குது. நீ அவருக்கு பாவம் பார்க்குறது தானே? பாவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யாரை யோசிச்சுட்டு இருக்காத. ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடு. அது பட்டு நான் உங்களுக்கு ஜேகே கால் பண்ணுறான். தயாங் ஒரு நிமிஷம், ஜேகே கால் பண்ணுறான். ஏய் கட் பண்ணிட்டான். ஜேகே ஹலோ ஏ சுண்டலை என்ன பண்ணி வச்சுருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? ஏதோ கேஸ் போட்டிருக்கேன் நீ? ஓ, அங்கேயும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? ஆமாம் போட்டிருக்கேன். எனக்கு அந்த ரேஸ் இன்ஜினியர் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண போகிற நீ? ஜேகே அவர் பண்ணது தப்பு, புரியுதா? பர்சனல் வெஞ்சன்ஸாக அவர் ப்ரொஃபஷனலை காட்டியிருக்காரு. இது கண்டிப்பாக கேஸ் போடுற ஒரு விஷயந்தான். நீ பதறாத, புரியுதா? எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாதுடி. சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகிக்கிறேன்னு நான் கேட்குறேன். அது முடிஞ்சு போன விஷயம்டி. தயங்க அதை கண்டுக்கல. தயங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறானா? அப்போ அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டான். பெஸ்ட் ஆப்ஷன், நீ கேஸை வாபஸ் வாங்கிடு. அவனே சொல்லிட்டானா? அவன் சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக நீ இது பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? அவனுக்கு அகேன்ஸ்டாக ஏன் பண்ணக்கூடாது? சொன்னால் புரிஞ்சுக்கோ. உனக்கு அவனை பற்றி தெரியாதுடி. சொன்னால் கேளு. உன் இன்டென்ஷன் எனக்கு புரியுது. ஆனால் வேணா விட்டுரு. சுண்டல் வித்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்காதானே? அவனே வேணாம் சொல்கிறான்ல. உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? ஜேகே ப்ளீஸ், உனக்கு புரியுதா? எனக்கு நான் என்னோடய விஷயக்காக போட்டிருக்கேன். லைக் ஒரு தேர்ட் பர்சனாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சுண்டலாச்சு அவனாச்சு, என்னை விட்டுருங்க அப்படி நான் ஃபோன் கட் பண்ணிடுறான். ஸோ தயாங் இன்னமும் உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். பட் நான் கட் பண்ணோடனே அவன் கால் பண்ணுறான். இவன் அவ்வளோ சீரியஸ் ஆகுறான். கேஸ் தானே போட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே கால் அட்டன் பண்ணி ஹலோ வாபஸ் வாங்கவே மாட்டியா? ஓகேடா, இந்த பார்ட் நான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். லவ் யூ ஆல் வித் லவ் சிஸ்டர். பாய். இன்றைக்கி நான் சும்மா ஒரு சேனலில் லைவில் போயிருந்தேன். எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. தெரியல, நான் ஓல்டு சீக்ரெட் பிக்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ கைஸ்.